அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில ஒரு புது செக்மெண்ட், அதாவது விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் நேரடியாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் கேள்வி கேட்கக்கூடிய முறை. இந்த கேள்விகள் நியாயமான கேள்வியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ அல்லது தனிப்பட்ட ஒரு கட்சியையோ விமர்சிக்கக்கூடிய வகையிலோ வன்மத்தோடு அந்த கேள்விகள் இருக்காது. அப்படி இருந்தால் அந்த கேள்விக்கு இங்க பதில் சொல்ல அனுமதிக்கப்படாது. ஷாம், நீங்க தொடரலாம். நம்மளுடைய பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி தஞ்சாவூர்ல ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு, அமைதியா போயிட்டு இருக்கு, ஆக்கப்பூர்வமா போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில தஞ்சாவூர் சார்ந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத விவசாய சங்கங்கள்ல இருந்து அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்கு. நெற்களஞ்சியம் தஞ்சாவூர்ல மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு உங்கள் சார்பாக இங்க 5 நபர்கள் கேள்விகளை முன்வைக்க வந்திருக்கிறாங்க. ஐயா, உங்க பேர் என்ன, என்ன தொழில் செய்றீங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன? நான் திருவையாறு, என் பேர் மதியழகன். நான் ஒரு 27 வருடமாக வாழை விவசாயம் பண்ணி வாழை வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வர்றேன். ஆனா நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். என்னுடைய தொகுதியில தஞ்சாவூர் திருவையாறு டெல்டா, தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம்னா 60% தமிழ்நாடு பூரா நாங்க வாழை இலை அனுப்பிச்சு விடுறோம். எங்களுடைய தலவாழை இலை சங்க இலக்கியத்திலே பேர் போனது, அப்புதிய அடிகளாரோடு இலக்கியத்திலே பேர் போனது. அதே போல நாங்க எங்களுடைய வாழை இலை சில நேரங்கள்ல விற்பனை இல்லாம போயிடுது. அந்த நேரத்தில் எங்களோட வாழை இலை வெளிநாடு ஏற்றுமதி பண்ற அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணலாம் இந்த 2 அரசாங்கமுமே. அதே போல எங்களுடைய வாழைத்தார் விற்பனை சில நேரங்களில் நல்ல கிலோ 5 ரூபாய்க்கு போகுது, சில நேரங்களில் 30 ரூபாய்க்கு போகுது, சில நேரங்கள் 5 ரூபாய்க்கு போகுது. அப்பெல்லாம் நாங்கள் குப்பையில தூக்கி போடுறோம். எங்களுடைய விவசாயம் ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணி எங்களுடைய பொருள்லாம் குப்பை. நாங்களும் திருவையாறு பகுதியில் தொழிற்சாலை ஒன்று அமைச்சு எங்களுடைய பொருள்லாம் மாவு பொருள் தொழிற்சாலை கொடுத்து எங்களுடைய பொருள்லாம் வாழையெல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புறது. வாழை இலைக்கு ஒரு தொழிற்சாலை, வாழை தாருக்கு வெளிநாடுக்கு அனுப்புறதுக்கு எந்த பகுதியில கேக்குறீங்க? திருவையாறுல திருவையாறுல வாழை இலை, வாழை சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு ஒரு தொழிற்சாலை வேணும். நெல்லுக்கு அடுத்தபடியே வாழை தான் பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சிச்சு, நன்றி. ஆனா செந்திலண்ணா, நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது போராட்டங்கள் செஞ்சிருக்கீங்களா? நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? வேகமா, டைம் இல்லைன்னா. அண்ணனுடைய கோரிக்கையை நான் அப்படியே ஏற்றுதான் ஒட்டுமொத்த திருவையாறுக்கும் 10 கட்சி மாவட்டமா பிரிச்சு திருப்பந்துருத்தி இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். தேர்தல் அறிக்கை கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். திருப்பந்துருத்தியில் வாழையை பதப்படுத்தி விற்பனை நிலையத்தை உருவாக்கி தருவேன். கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஊர்லயும் கொண்டு போய் துண்டறிக்கையில கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். 5 வருட காலத்திற்குள் இதை செய்வேன்னு, நான் செய்து முடிப்பேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். ஒண்ணு. இன்னொன்னு செட்டித்தோப்புங்கிற இடத்துல வாழை பழத்தை பதப்படுத்துறது திறந்தாங்க. திறந்த உடனே மூடிட்டாங்க. இன்ன வரலையே 2 கட்சி வந்துருச்சு, 2 கட்சி ஆட்சியும் வந்துருச்சு. இன்ன வரலையே அந்த பதப்படுத்தும் வாழைப்பழம் பதப்படுத்தும் கிடங்கு மூடியே இருக்கு. வந்த 1 வருடத்திற்குள், நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற்ற வந்த 1 வருடத்திற்குள் அதை கட்டாயம் திறப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறேன். 1 வருஷத்துக்குள்ள செய்யலன்னா, செய்ய முடியலன்னா அடுத்த முறை என்ன நீங்க ஓட்டு போடாதீங்க. இந்த கையெழுத்து போட்டிருக்கேன், நீங்க கோர்ட்ல போய் கேஸ் கூட போடலாம். இல்ல நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். வாக்குறுதியை வாய் வழியாக கொடுக்கவில்லை, கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். நீங்க கோர்ட்ல போய் கேஸ் போடலாம்னு நியூஸ் தமிழ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த